ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செம்ம ஈஸியான டாபிக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 15ல் இருக்கோம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷனுக்கு, கரண்ட்டாக இப்போ நடக்கிற சுச்சுவேஷனுக்கு சென்டென்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஆம் ஈட்டிங். அவள் ஓடிக்கொண்டு இருக்கிறாள், இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஷீ இஸ் ரன்னிங். அவன் தூங்கி கொண்டிருக்கிறான், இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? he is sleeping. ஸோ இப்போ நடக்கிறது இதெல்லாம் இல்லையா? இந்த சென்டென்ஸ்ல எதை மீன் பண்ணுது? இப்போ அவன் தூங்கிட்டு இருக்கான், இப்போ அவன் ஓடிட்டு இருக்கா, இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அதாவது கொண்டிருக்கிறாள், கொண்டிருக்கிறான், கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட் 1ல இதோட மெத்தட் பார்த்துடலாம். இதை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு மெயினாக நீங்கள் என்ன 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆம், இந்த இஸ், இந்த ஆர், இது 3ஐயும் பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு பர்சனையோ அல்லது ஒரு திங்கையோ மீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்க்ரீனோட கார்னரில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. இந்த ஸ்க்ரீனோட கார்னரில் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், அதுக்கப்புறம் நேம்ஸ், பெயர்களும் வரும். ஸோ உங்கள் மைண்டில் நல்லா இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் அப்படின்னா ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், அதுக்கப்புறம் பெயர்கள். வேர்ப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேர்ப் அப்படிங்கிறத தமிழில் வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். செய்யும் செயலை குறிப்பதே வினை. ஆடுறது, பாடுறது, ஓடுறது, விளையாடுறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி செய்யும் செயலை குறிப்பதே வினை அப்படின்னு நம்ம தமிழில் படிச்சிருக்கோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம அதைத்தான் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீனோட கார்னர்ல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா ஐஎன்ஜி வேர்ப் கொடுத்துருக்கேன். அப்ப ஐஎன்ஜி வேர்ப் அப்படின்னா என்ன? ஐஎன்ஜி வேர்ப் அப்படிங்கிறது கரண்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனை குறிக்கும் பொழுது நம்ம இந்த ஐஎன்ஜி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஹி இஸ் பிளேயிங், அந்த இடத்துல நம்ம ஐஎன்ஜி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐஎன்ஜி வேர்புக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் அந்த ஸ்க்ரீன் கார்னர்ல கொடுத்துருக்கேன். பாருங்க, பிளேயிங், வாக்கிங், ஜம்பிங், ஈட்டிங், டான்சிங், லிஸ்னிங், ரைட்டிங், இந்த மாதிரி நிறைய ஐஎன்ஜி வேர்ப் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சென்டென்சஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த பி வேர்ப் சொன்னேன் இல்லையா, இந்த பி வேர்பை எந்தெந்த சப்ஜெக்ட் கூட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். அதாவது கரண்ட் சிச்சுவேஷனை பத்தி நம்ம பேசும் பொழுது ஐ கூட நம்ம ஆம் யூஸ் பண்ணி அது கூட ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, ஐ கூட ஆம் யூஸ் பண்ணணும், யூ கூட ஆர் யூஸ் பண்ணணும், வி கூட ஆர் யூஸ் பண்ணணும், தே கூட ஆர் யூஸ் பண்ணணும், ஹீ கூட இஸ் யூஸ் பண்ணணும், ஷீ கூட இஸ் யூஸ் பண்ணணும், இட்டு கூட இஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எந்த பெயர்கள் வந்தாலும் நேம்ஸ் கூட இஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தமிழ்ல, நான் விளையாடி கொண்டிருக்கிறேன். இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? நான் அப்படிங்கிறது ஐ. ஸோ விளையாடி கொண்டிருக்கிறேன், இப்ப நடக்கிற சுச்சுவேஷன் நான் சொல்றேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்ப ஐ கூட பி வேர்ப் என்ன யூஸ் பண்ணணும்? ஆம் அப்படிங்கிற பி வேர்ப் யூஸ் பண்ணணும். அப்ப விளையாடி கொண்டிருக்கிறேன், அது எப்படி நான் இங்கிலீஷ்ல சொல்றது? பிளேயிங் அப்படின்னு சொல்லலாமா? ஐ ஆம் பிளேயிங், நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன். சரி, அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க. நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய். நீ அப்படிங்கிறது என்ன? யூ. யூ கூட நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? பி வேர்ப் என்ன ஆட் பண்ணலாம்? ஆர் அப்படிங்கிற பி வேர்ப் ஆட் பண்ணலாம். அப்ப யூ ஆர் ஓடிக்கொண்டிருக்கிறாய், எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ரன்னிங். யூ ஆர் ரன்னிங். ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். பாருங்க, அந்த சப்ஜெக்டை நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் தமிழ்ல. ஐ அப்படிங்கிறது நான், யூ அப்படிங்கிறது நீ, வி அப்படிங்கிறது நாம் அல்லது நாங்கள், தே அப்படிங்கிறது அவர்கள், ஹி அப்படிங்கிறது அவன், ஷி அப்படிங்கிறது அவள், இட் அப்படிங்கிறது அது, நேம்ஸ் பெயர்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சப்ஜெக்டையும் நான் ஓரத்தில் கொடுத்துருக்கேன், சில எக்ஸாம்பிள்ஸ் வேர்பையும் நான் ஓரத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்து பார்த்து சென்டென்சஸ் கிரியேட் பண்ணும் பொழுது உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். அதுக்கப்புறம் நீங்களே நிறைய சென்டென்சஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஓனா.
சரி, இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ்க்கு போகலாம். நாங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறோம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? நாங்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல வி அப்படின்னு சொல்லலாமா? வி கூட என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணணும்? ஆர் அப்படிங்கிற பி வேர்ப் யூஸ் பண்ணணும். ஆடிக்கொண்டிருக்கிறோம், ஆடுறது டான்சிங். வி ஆர் டான்சிங். அடுத்து பாருங்க, அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அவர்கள் தே, அது பக்கத்துல என்ன பி வேர்ப் ஆட் பண்ணணும்? ஆர் ஆட் பண்ணணும். தே ஆர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், டாக்கிங். தே ஆர் டாக்கிங். அடுத்து பாருங்க, அவன் படித்து கொண்டிருக்கிறான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அவன் ஹி, அது பக்கத்துல என்ன பி வேர்ப் ஆட் பண்ணணும்? இஸ் அப்படிங்கிற பி வேர்ப் ஆட் பண்ணணும். ஸோ ஹி இஸ் படித்து கொண்டிருக்கிறான், ஸ்டடியிங். ஹி இஸ் ஸ்டடியிங். அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க. அவள் எழுதி கொண்டிருக்கிறாள். அவள் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்? ஷீ அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அது பக்கத்துல என்ன பி வேர்ப் ஆட் பண்ணணும்? இஸ் அப்படிங்கிற பி வேர்ப் ஆட் பண்ணணும். ஷீ இஸ் எழுதி கொண்டிருக்கிறாள். எழுதுறது எப்படி சொல்றது? ரைட்டிங். ஷீ இஸ் ரைட்டிங். அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க. அது குதித்து கொண்டிருக்கிறது. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்டு கூட என்ன பி வேர்ப் ஆட் பண்ணணும்? இஸ் ஆட் பண்ணணும். ஸோ இட் இஸ் குதித்து கொண்டிருக்கிறது. குதிக்கிறது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ஜம்ப். அதோட ஐஎன்ஜி ஃபார்ம். இட் இஸ் ஜம்பிங். அடுத்து நாம ஒரு பெயர் வச்சு ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். சீதா அழுது கொண்டிருக்கிறாள். இது எப்படி நான் இங்கிலீஷ்ல சொல்றது? சீதா, அதை அப்படியே போட்டுக்கலாம். பக்கத்துல என்ன வரணும்? பி வேர்ப் வரணும். சீதா இஸ் அழுது கொண்டிருக்கிறாள். எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? கிரையிங். சீதா இஸ் கிரையிங். ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. பார்ட் 1 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. புரியலன்னா என்ன டவுட்டோ அதை நீங்கள் கேளுங்க. இப்போது நம்ம பார்ட் 2ல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணி பழகலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் அதுக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் அதே ஆம், இஸ், ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய சென்டென்ஸாக க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போது ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அது சொல்லும் பொழுதே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு புரியும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இதை தெளிவாக புரிய வைக்கிறேன். அருண் இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அருண் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் யாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தில் யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அல்லது யார் ஒருத்தர் ஒரு செயல் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல யார் சப்ஜெக்ட்? அருண் தான் கிரிக்கெட் விளையாடுறான். அப்போ அருண் தான் சப்ஜெக்ட். அருண் இஸ் பிளேயிங் கிரிக்கெட். அப்போ இங்கே வேர்ப் என்ன? பிளேயிங், விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் வேர்பு. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அருண் என்ன விளையாடுறான்? கிரிக்கெட் விளையாடுறான். ஸோ ஒரு சென்டென்ஸில் என்ன அப்படிங்கிறதுக்கு பதிலாக வர்றது தான் ஆப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வேர்ப் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் வச்சு மட்டும்தான் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணோம். இப்போ ஆப்ஜெக்ட்டும் கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி பழக போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் ஹோம்ஒர்க் எழுதி கொண்டிருக்கிறேன். இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது? ஸோ உங்களுக்கு மெத்தட் இருக்குது மேலே. சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆம், இஸ், ஆர், அதுக்கப்புறம் ஐஎன்ஜி வேர்ப், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வரும். இதுதான் வந்து உங்களுக்கு மெத்தட். இந்த வரிசையில் தான் நீங்கள் வந்து சென்டென்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ நான் அப்படிங்கிறது என்ன? ஐ. அப்போ சப்ஜெக்ட் வந்து ஐ. ஐ கூட என்ன ஆட் பண்ணும்? பி வேர்ப் ஆம் ஆட் பண்ணும். ஐ ஆம் என்ன பண்ணுறேன்? எழுதி கொண்டிருக்கிறேன். ரைட்டிங் என்னது? ஹோம்ஒர்க். ஐ ஆம் ரைட்டிங் ஹோம்ஒர்க். அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன? ஐ. யார் ஹோம்ஒர்க் எழுதுறா? நான் ஹோம்ஒர்க் எழுதுறேன். அதனால ஐ. அப்போ ரைட்டிங் அப்படிங்கிறது வேர்ப். என்ன எழுதுறேன்? ஹோம்ஒர்க் எழுதுறேன். அப்போ ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க. நீ லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது எப்படி இங்கிலீஷில் சொல்றது? நீ அப்படிங்கிறது யூ. யூ பக்கத்தில் என்ன பி வேர்ப் வரும்? ஆர் அப்படிங்கிற பி வேர்ப் வரும். வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், லிவிங்.
எங்க? இன் லண்டன். யூ ஆர் லிவிங் இன் லண்டன். அப்போ இந்த சென்டென்ஸ்ல நீங்க கவனிங்க, யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், லிவிங் அப்படிங்கிறது வேர்ப். எங்க? லண்டன்ல. அப்ப லண்டன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். எங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வந்தாலும் அது ஆப்ஜெக்ட் தான். அடுத்து பாருங்க, நாம் எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? வி. அது பக்கத்துல என்ன பி verb வரும்? ஆர். என்ன பண்றோம்? ஸ்டடியிங். எதுக்காக படிக்கிறோம்? ஃபார் தி எக்ஸாம். இந்த இடத்துல வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஸ்டடியிங் அப்படிங்கிறது verb, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எக்ஸாம். எதுக்காக படிக்கிறோம்? எக்ஸாம்காக படிக்கிறோம். ஸோ அது ஆப்ஜெக்ட். அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க, அவர்கள் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அப்படிங்கறது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? தே. பக்கத்துல பி verb ஆர். என்ன பண்றாங்க? சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஈட்டிங் மதிய உணவு, லஞ்ச். தே ஆர் ஈட்டிங் லஞ்ச். அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க, அவன் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கின்றான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அவன் அப்படிங்கறது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஹீ அப்படின்னு சொல்லலாமா? ஹீ பக்கத்தில் என்ன பி verb வரும்? இஸ் வரும். ஹீ இஸ் என்ன பண்ணுறான்? படித்து கொண்டிருக்கிறான். ரீடிங் ஒரு புத்தகம், அ புக். ஹீ இஸ் ரீடிங் அ புக். இப்போ அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க, அவள் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கின்றாள். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அவள் அப்படிங்கிறது ஷீ. அது கூட என்ன பி verb வரணும்? இஸ் அப்படிங்கிற பி verb வரணும். அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? எழுதி கொண்டிருக்கிறாள். ரைட்டிங். என்ன எழுதுறா? அ லெட்டர். ஷீ இஸ் ரைட்டிங் அ லெட்டர். ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 அவ்வளோதான். பார்ட் 2 உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் காமெண்ட் பாக்ஸில் இன்னொரு தம்ஸ் அப் போடுங்க. இப்போ நம்ம பார்ட் 3க்கு போகிறோம். பார்ட் 3ல நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் தான் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். நான் இங்கே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்க்ரீனில் ஓரத்தில் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு கொடுத்துருக்கேன். மேலே சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தடும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் சென்டென்சஸும் கொடுத்துருக்கேன். உங்கள் வேலையை நான் ரொம்ப ஈஸியாக்கியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா இது அத்தனைக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி காமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அல்லது உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. Thank you for watching. Again, we'll meet in the next video.